இந்த கதை ஒரு மனிதனின் வாழ்க்கை மட்டுமில்லை, ஒரு அப்பாவின் தவம் அவர் வாழ்க்கையில் வைத்து எதிர்பார்த்த ஒரு கிராமத்து மனிதனின் உண்மை கதை. என் பெயர் ரவி. நான் நல்ல அரசு பணியாளராக வேலை செய்து ஓய்வு பெற்றவன். எனக்கு 5 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை என் தவமாய் தவம் எடுத்து பல தெய்வங்கள், பல கோயில்கள் சென்று பெற்றவன். அந்த ஆண் குழந்தை எனக்கு விதி விளையாடும் என்று அப்பொழுது தெரியவில்லை. இந்த கதையை தொடர்ந்து கேட்கும் முன், இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களில் கமெண்டில் சொல்லுங்கள். உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். நான் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். எங்கள் அப்பா விவசாய வேலைதான். எங்கள் அம்மா கூலி வேலை பார்த்து வாழ்க்கையை ஓட்டியவர்கள். நான் என் அப்பா அம்மாவிற்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த ஒரே மகன். என்னை மட்டும் நன்றாக படிக்க வைத்தார்கள். எனக்கு பின்னால் ஒரு தங்கை பிறந்தாள். ஆனால் நோயால் அவள் எங்களை விட்டு சென்றாள். அன்றிலிருந்து அம்மாவின் முழு உலகமும் நான்தான். எங்கள் கிராமத்தில் தொடக்கப்பள்ளி மட்டும்தான். மேல் படிப்புக்கு நகரத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. வாகனம் என்றால் சைக்கிள் மட்டும்தான். நானும் என் நண்பனும் தினமும் 10 கிலோமீட்டர் சைக்கிள் சென்று படித்தோம். காலையில் எழுந்தவுடன் நான் வேலை செய்து முடித்து விட்டால் அப்பொழுது எங்களுக்கு பழைய கஞ்சிதான். அதை அம்மா வைத்திருப்பார்கள். காலையில் சூடான சாப்பாடு எனக்கென்று எப்பொழுதாவது தான். சாப்பாடு சூடாக இருக்கும். சாப்பாடு எப்பொழுதோ ஒரு நாள் தான். பெரும்பான்மையானது எங்கள் வீட்டில் கஞ்சிதான். அதை சாப்பிட்டு விட்டு அப்பாவும் அம்மாவும் வயல் வேலைக்கு சென்று விடுவார்கள். நான் பள்ளிக்கு சென்று விடுவேன். 10 கிலோமீட்டர் சைக்கிளில் என் நண்பனோடு செல்லும்போது பசுமையான புல்வெளிகள், தென்றல் காற்று எல்லாம் எங்கள் கஷ்டத்தை மறந்து செய்துவிடும். ஆனால் என் அம்மாவின் கஷ்டம் என் கண்முன் எப்பொழுதும் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அகல் விளக்கு வெளிச்சத்தில் படித்து முடித்தவன் நான். எங்கள் கிராம குடும்பத்தில் முதல் பட்டதாரி நான் தான். மேல் படிப்புக்கு நகரத்துக்கு சென்று தங்கி படித்தேன். அங்கு பல நண்பர்கள் இருந்தாலும் நான் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டேன். என் உடையும் என் வறுமையும் அதற்கு காரணம். ஆனால் நான் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினேன். விடுமுறை நாட்களில் மட்டும் வீட்டுக்கு வருவேன். அப்பொழுது அம்மா செய்கின்ற சூடான சாப்பாடு தான். விடுதியில் நல்ல சாப்பாடு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நான் குடித்த கஞ்சி கூட அங்கு கிடையாது. விடுதியில் சாப்பாடு வாயில் வைக்க முடியாது. இருந்தாலும் என் கஷ்டத்திற்காக அங்கு தங்கி படித்தேன். என்னுடன் பல பணக்கார நண்பர்கள் படித்தார்கள். அவர்களுக்கு வேண்டியதை வெளியில் சென்று சாப்பிடுவார்கள். என்னை அழைத்தாலும் நான் போக மாட்டேன். ஏனென்றால் என் வறுமை காரணமாக. எனக்கு உண்மையான மகிழ்ச்சி நான் படித்து முடித்தவுடன் எனக்கு வேலை கிடைக்கும். அம்மா அப்பாவின் கஷ்டங்களை தீர்த்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கை எனக்கு விதி விளையாடியது. எனக்கு வேலை கிடைக்கவில்லை. நகரத்துக்கு சென்று பஸ் நிலையத்தில் சுத்தம் செய்யும் வேலையை செய்து கொண்டிருந்தேன். நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை. பல இடங்களில் தேடினேன். கிராமத்துக்கு போக மனமில்லை. அப்பா அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள். அவர்கள் முன்னால் நான் தோற்றவன் போல் போக முடியாது. அவர்கள்தான் நகரத்தில் நல்ல வேலை இருக்கின்றான் என்று நினைத்து சந்தோஷமாக இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன். விடுமுறையில் மட்டும் வீட்டுக்கு செல்வேன். என்ன வேலை செய்கின்றேன் என்று யாரிடமும் சொல்ல மாட்டேன். இப்படியே நாட்களும் சென்றது. இறைவன் எனக்கு நம்பிக்கை கொடுத்தான். எனக்கு தெரிந்த ஒரு முதலாளி உதவி செய்தார்கள். அரசு வேலை கிடைத்தது. நான் படித்த அந்த டிகிரியை வைத்து நான் வேலைக்கு சேர்ந்தேன். முதல் சம்பளம் வாங்கியதும் அம்மாவின் கையில் கொடுத்தேன். அவர் கண்களில் வந்த கண்ணீர் தான் என் வாழ்க்கையின் பெரிய வெற்றி. எனது மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. வாங்கிய முதல் சம்பளம் அம்மாவிடம் கொடுத்தேன். அம்மாவிற்கு உலகமே சுற்றியது போல் தெரிந்தது. எனக்கு ஆண்டுகள் கடந்தன. திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். பக்கத்து ஊரை சேர்ந்த மஞ்சுளா என்கின்ற பெண்ணை தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்கள் வீட்டில் 2 பெண் குழந்தை. மஞ்சுளா 10வது வரை படித்திருக்கின்றாள். அமைதியான நல்ல பெண். அவளுக்கு அழகு சொல்ல வேண்டாம். அவ்வளவு அழகாக இருப்பாள். நல்ல குணம். பார்த்த முதல் நாளே அவள் முகத்தில் தெரிந்தது. திருமணம் செய்து கொண்டேன். அவளுடன் நகரத்துக்கு குடியேறினேன். வாழ்க்கை சந்தோஷமாக சென்றது. அவள் படித்திருந்ததால் அவள் வீட்டிலேயே டியூஷன் எடுத்தாள். அந்த வருமானத்துடன் குடும்பம் நன்றாகவே ஓடியது. 2 வருடங்கள் குழந்தை இல்லை. மனம் கவலையாகவே இருந்தது. பல கோயில்கள் சென்றோம். தெய்வம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. 2 வருடம் கழித்து எனக்கு அழகான பெண் குழந்தை.
இருந்தாலும் சந்தோஷம்தான். ஆனால் எனக்கென்று ஆண் குழந்தை இல்லையே என்ற வருத்தம் இருந்தது. அப்பாவும் இறந்து விட்டார்கள். அம்மா மட்டும் எங்களுடன் இருந்தார்கள். அதற்கு பிறகு 5 பெண் குழந்தை எங்களுக்கு பிறந்தார்கள். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது எங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருந்தோம். ஒரு ஆண் குழந்தை எங்களை வைத்து காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையுடன் காலங்கள் சென்றது. எங்கள் அம்மாவிற்கு எனக்கு ஆண் குழந்தை இல்லையே என்ற கவலை எப்பொழுதும் இருந்தது. பல ஆண்டுகள் கழித்து எனக்கு தவம் எடுத்து எனக்கு கடவுள் காட்டிய ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார்கள். அவன் பிறந்த பின்புதான் நான் முழுமையாக சந்தோஷத்தை அனுபவித்தேன். எங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தாலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனால் ஏனோ என் மனம் கவலையாக இருக்கும். ஆனால் இப்பொழுது முழுமையாக சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். இறைவன் கருணை காட்டி எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இல்லை என்றால் மகிழ்ச்சி விழாக்கோலம் போல் கொண்டாடினேன். ஆடு வெட்டி சொந்த பந்தங்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்தேன். அம்மா இந்த குழந்தையை பார்த்துவிட்டு இறந்தால் போதும் என்றார்கள். அம்மாவும் சில காலங்களில் இறந்து விட்டார்கள். வீட்டில் சந்தோஷம் நிறைந்தது. என் மகனுக்கு 7 வயதானது. அவன் கழுத்தில் நானும் என் மனைவியும் இருக்கும் புகைப்படம் போட்ட செயின் முதல் முறையாக போட்டேன். அது என் மனைவியின் ஆசை. 2 பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். நல்ல சம்பந்தம் வந்தது. நான் வேலையில் இருக்கின்ற போதே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதனால் இந்த 2 பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்தேன். மீதியுள்ள 3 குழந்தைகள் என்னோடு இருந்தார்கள். அதில் என் மகனும் என்னோடு தான் இருந்தான். ஒரு மகன் என்பதால் அவனுக்கு கேட்டதெல்லாம் கிடைத்தது. அவன் பெயர் ரஞ்சித். அவன் பிறந்த நாளிலிருந்து பெரிய விழாவாக கொண்டாடினேன். அவன் முகத்தில் நாங்கள் சோர்வு பார்த்ததில்லை. அன்றொரு நாள் திருவிழா. அவனை அழைத்து சென்றோம். கூட்ட நெரிசலில் ஒரு நிமிடம் கண் திறக்கும் நேரத்தில் அவனை காணாமல் போனான். எங்கெல்லாம் தேடினோம், கிடைக்கவில்லை. காவல்துறைக்கு புகார் கொடுத்தோம். வீட்டுக்கு வந்தோம். வீடு நகரமாக மாறியது. இருந்தாலும் நான் ஓய்வு எடுக்கவில்லை. எங்கெல்லாம் என் மகன் இருக்கின்றானோ என்று நினைத்து அங்கெல்லாம் சென்று அலைந்து திரிந்தேன். ஆனால் அனைத்தும் வீணாகிவிட்டது. எங்கள் வீட்டில் நாங்கள் கவலையாகத்தான் இருந்தோம். யார் என்ன செய்வது என்று தெரியவில்லை. என் மனைவி மகன் காணாமல் போன துயரத்தால் மனநல பாதிக்கப்பட்டாள். யாரை பார்த்தாலும் என் மகன் என்று ஓடி சென்று அணைத்து கொள்வாள். அவளை பார்த்து கொள்வதே எனக்கு பெரிய போராட்டமாக இருந்தது. வெளியே விட முடியாது. விட்டால் குழந்தைகள் அணைத்து கொண்டு வீட்டுக்கு வந்து விடுவாள். ஒரு தாயின் வேதனை யாருக்கு தெரியும்? என் மகன் எங்கும் கிடைக்கவில்லை. அன்றொரு நாள் அவன் மகனை நினைத்து வெளியே ஓடிய போது வாகனத்தில் மோதி அந்த இடத்தில் இறந்து விட்டாள். அந்த அதிர்ச்சி என்னை இடிபோல் தாக்கியது. ஆனாலும் என்றாவது என் மகன் கிடைப்பான் என்ற நம்பிக்கையுடன் நான் வாழ்ந்தேன். பல கோயில்கள் சென்றேன். ஆண்டுகள் ஓடின. 2 மகளுக்கு திருமணம் செய்து வைத்தேன். கடைசி மகள் மட்டும் என்னுடன் தான் இருந்தாள். வெளியே சிரித்து பேசினாலும் என் மனதில் அந்த இழப்பு மட்டும் வந்து கொண்டே இருந்தது. அவள்தான் என்னை தேற்றினாள். அவளுக்கும் திருமணம் முடிவானது. நல்ல மாப்பிள்ளை, வெளிநாட்டில் வேலை. என் மகள் என்னை தனியாக விட்டு செல்ல பயந்தாள். எங்கே என் மனைவி போல் ஆகிவிடுவோனோ என்று. ஆனால் அவளுக்கு நான் நம்பிக்கை கொடுத்தேன். என்றாவது ஒரு நாள் உன் தம்பி வந்து விடுவான் என்று. ஆனால் அதுவரை நான் காத்திருப்பேன் என்றேன். பின்பு அவள் திருமணத்துக்கு சம்மதம் சொன்னாள். திருமண ஏற்பாடுகள் நடந்தது. என்னுடைய கிராமத்தில் இருக்கின்ற நிலத்தை அவளுக்காக விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. பேங்கில் இருந்து பணத்தை எடுத்து வரும்போது பஸ் நிலையத்தில் எனக்கு நெஞ்சு வலி வந்தது. மயங்கி விழுந்தேன். கையில் இருந்த பணத்தை தவறவிட்டேன். அதில் முழு தொகையும் என் மனைவி, நானும் என் மகனும் இருக்கின்ற புகைப்படம் இருந்தது. ஏனென்றால் நான் எங்கு சென்றாலும் என் மகன், என் மனைவி இருக்கின்ற புகைப்படத்தை நான் கையோடு வைத்து கொள்வேன். அவர்களின் நினைவாகவே. அங்கிருந்த ஒரு ஆட்டோக்கார் என்னை மருத்துவமனைக்கு சேர்த்தான். வீட்டுக்கு தகவல் கொடுத்தார்கள். வீட்டுக்கு வந்த பிறகுதான் பணம் இல்லை என்று தெரிந்தது. என் மகளின் திருமணம் எப்படி நடத்துவது என்ற குழப்பத்தில் இருந்தேன். காவல்துறைக்கு புகார் கொடுத்தேன். மனம் உடைத்து உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுதுதான் என் வாசலில் 2 ஆண்கள் வந்தார்கள். இதோ உங்கள் பணம் என்று எனக்கு கொடுத்தார்கள். ஒருவன்தான் நேற்று உங்களை மருத்துவமனையில் சேர்த்த ஆட்டோக்காரன் என்றான். அவன் அருகே இருந்த இளைஞனை உன் பெயர் என்னவென்று கேட்டேன். நான் சொன்னதும் அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. என் பெயர் ரஞ்சித் என்றான். அது என் மகனின் பெயர் என்று. நான் தான் உங்கள் மகன் என்றான். என் பையில் இருந்த புகைப்படத்தை பார்த்தான். எனக்கு நினைவு வந்தது. நீங்கள்தான் என் அப்பா அம்மா என்று அவன் சொன்னான்.
திருவிழாவில் என்னை கடத்தி பொம்பைக்கு கொண்டு போனார்கள். ஒரு நல்ல மனிதன் என்னை காப்பாற்றி சில காலம் வைத்திருந்தார்கள். பின்பு என்னை அனாதை இல்லத்தில் சேர்த்தார்கள். அங்கிருந்து வெளியே வந்து நான் ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கின்றேன். நேற்று உங்கள் முகத்தை பார்த்தபோது எனக்கு நினைவில்லை. ஆனால் உங்கள் புகைப்படத்தை பார்த்ததும் எல்லாம் நினைவுக்கு வந்தது என்று சொன்னான். அவன் கழுத்தில் இருந்த செயினை காட்டினான். அது நான் போட்டது. என் மகனை நான் கட்டிப்பிடித்தேன். பல ஆண்டுகள் செய்த தவம் நிறைவேறியது. கடைசி காலத்தில் என் மகன் எனக்கு கிடைத்தான். இன்று நான் மகிழ்ச்சியாக தான் வாழ்கின்றேன். அவன் கட்டி பிடித்த அந்த நிமிடம் நான் அப்பாவாக இல்லை, ஒரு குழந்தையாக மாறிவிட்டேன். என் மார்பில் அவன் தலை சாய்ந்து அழுதபோது என் உள்ளுக்குள் பல வருஷமாக அடங்கியிருந்த வலி எல்லாம் ஒளிந்தது. அனைத்தும் வெளியே வந்தது. நான் பேச முயற்சி செய்தேன். ஆனால் குரல் வரவில்லை. கண்ணீர் மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. என் மனைவி இறந்திருந்தால் இந்த காட்சியை பார்த்ததும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாள் என்று நினைத்தேன். என் நெஞ்சு மீண்டும் கனத்து போச்சு. அவன் என் கண்ணீரை துடைத்து, அப்பா, நான் இனி உங்களை விடமாட்டேன் என்றான். எத்தனை வருஷம் நான் அனாதையாக இருந்தாலும் இப்பொழுது எனக்கு எங்கள் அப்பா கிடைத்து விட்டார் என்று சொன்னான். அந்த வார்த்தை என் உயிரை காப்பாற்றியது போல் இருந்தது. அந்த நாளுக்கு பிறகு என் வீட்டில் மீண்டும் சிரிப்பை காட்டியது. காலையில் அவன் குரல் கேட்டபோது நான் இன்னும் உயிருடன் இருக்கின்றேன் என்ற உணர்வு வந்தது. கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை இவ்வளவு பெரிதாக ஆனது. ஆனாலும் அவன் கொடுத்த பரிசு பெரிது. வாழ்க்கையில் முடியும் நேரம் என் மகன் என் கையை பிடித்திருக்கின்றான் என்ற நம்பிக்கையுடன் நான் நிம்மதியாக தலை சாய்கின்றேன். ஒரு அப்பாவின் தவம் வீணாகவில்லை. கடைசியில் கடவுள் என் கண்ணீருக்கும் நம்பிக்கையும் நீதி செய்தார்கள். இது போன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.